நீங்கள் கடைசியாக குடிச்ச நாவில் நிற்கும் ஒரு டீ காஃபி? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. சார் நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கோத்தகிரி போயிருந்தேன். அப்போ எதிர்ச்சியா ஒருத்தவங்க வீட்ல கொடுத்த ஒரு டீ இலை தோட்டம் வச்சிருக்காங்க. சோ அங்க இருந்து அவங்க எங்களுக்கு ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. டீ தோட்டம். அது தேயிலை தோட்டம். அப்படி விவரமா சொல்லு. கேள்விப்பட்டிருல பால்கோவா தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா காஃபியும் அவ்வளோ அருமையா இருக்கும். இன்னும் இந்த பக்கத்துலயே இந்த பால்கோவா ஸ்மெல்லும் இதுவும் நம்ம உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கோயம்புத்தூர்ல வந்து சோஷியல் சர்வீஸ்னு ஒரு பெரிய இது இருக்கு சார். ரொம்ப எளிமையான மக்களுக்கு அங்க சாப்பிடக்கூடிய இது. ஒரு பெரிய கியூ இருக்கும். அங்க வந்து அப்படியே பால் தளதளன்னு கொதிக்குது. இந்த பக்கம் அப்படியே டிகாஷன் அப்படியே ஃபில்டர்ல இருந்து இறங்குது. ஒரு மேலையும் கீழையும் அந்த இதை ஆத்தும் போது அப்படியே பொன்னிறமா ஒரு நுரையோட கொடுத்தாரு சார். அந்த காஃபியை நான் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் சார். நீங்க சொல்லலே எனக்கு குடிக்கணும் போல இருக்கு. எழுந்திருக்கும் போது அந்த தாட்டோட தான் எழுந்திருப்போம். இன்னைக்கு டீ குடிக்கணும். எழுந்திரிச்ச உடனே அந்த டீ குடிச்சாதான் அந்த நாள் வந்து நல்ல நாளா ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ரெண்டாவது வந்து என்னன்னா, இப்போ நான் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறேன். நைட் டியூட்டியில் இருக்கும்போது அந்த டீயோட இது வந்து அப்பதான் சார் தெரியும். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். நைட்டு தூங்காம நைட் 12 ஹவர்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த டீ குடிக்கும்போது ஒரு ரிஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் பாருங்களேன். அப்படியே நம்ம நைட் ஃபுல்லாக தூங்காம வேலை செய்யறதுக்கு அந்த டீ தான் சார் எங்களுக்கு மஸ்ட். நாம தான் ஒரு தனிமையின் துணை. அப்படியே உட்கார்ந்துருக்கோம் ஒத்தாலா. தனிமையின் துணை. அதனால எப்பவுமே ஒரு ஃப்ளாஸ்க்ல டீயோட தான் சார் நாங்கள் டியூட்டியே பண்ணுவோம். காதலோடு தொடர்படுத்துறாங்க டீ அண்ட் காஃபியை. நீங்க டீ அண்ட் காஃபி எதோட தொடர்படுத்து? சுட தண்ணி சும்மா ஒரு ட்ரிங்க் தொண்டை ஒரு இதுவா இருந்தா சும்மா குடிச்சுக்கலாம். ஒரு நனைக்கிறதுக்காக சக்கரை தண்ணி அவ்வளவுதான். ஜோக் இல்ல இல்லையா? போரிங்கான விஷயமா நான் நினைக்கிறேன் அது. சார் நான் டீ காஃபியை வந்து குடும்பத்தோட தொடர்பு படுத்துறேன். ஏன்னா எங்க போய் டீ நம்ம அடுப்படிக்கு போனோம் அப்படின்னா டீ காஃபி தான் போடும்பாங்க. இடத்துக்கு போனாலும் டீ காஃபி குடிக்கணும்பாங்க. குடும்ப நபர்கள் எல்லாருக்குமே தொடர்புடையது அந்த டீ காஃபி தான். ஒரு பெண்ணா உங்க பார்வையில வேலை, அது ஒரு பெரிய வேலை. ஆமா. ஐயா நான் ஒரு பெட்டி கடை வச்சுக்கிறேன் ஐயா. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 வரையும் கூட நான் டீ சாப்பிட்டுக்கினே இருப்பேன் ஐயா. 12 வரைக்கும். ஆமாம் சாப்பிட்டுக்கினே. சாப்பாடு ரொம்ப சாப்பிட மாட்டேன். டீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய டென்ஷன்லாம் அந்த டீ தான் எனக்கு குறைக்குது. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு நாளைக்கு 20-30 சாப்பிட்ருவேன். ஆமாம் சாப்பாடு நிறைய சாப்பிட மாட்டேன். எனக்கு நிறைய டென்ஷன் ஐயா. அதை சாப்பிட்டா தான் என்ன டென்ஷன் உங்களுக்கு? குடும்பத்தில் பிரச்சனை எனக்கு. அதனால நான் வந்து அந்த சுமையெல்லாம் தாங்க முடியாத இதை சாப்பிட்டா எனக்கு அதெல்லாம் வந்து தாங்குற ஒரு கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கும். சார் நான் வந்து ஓஎம்ஆர்ல நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா மிட் நைட்ல ஒன்ஸ் ஒரு கடை இருந்துச்சு. இந்த கடையில் போய் ஒரு டீ சாப்பிட்டேன் சார். அந்த மிட் நைட்ல ஒரு ஸ்லீப்பி மோட்ல இருந்தேன்னா அந்த டீ குடிச்ச அடுத்த செகண்ட் எனக்கு அந்த தூக்கம் போச்சு. அந்த டீயோட எசன்ஸ் எனக்கு இன்னும் அதை மறக்க முடியல. சரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். Whenever I go by that way, நான் அங்க நின்னு I make sure to have a cup of tea. அப்ப நான் டீ சாப்பிட்டேன். அண்ணாமலையார் கோயில் இருக்கு சார். இதுலோண்டு டீ தான் சார் தருவாங்க. ரெண்டாவது குடிக்கணும்னு நினைப்பேன், வெக்கமா இருக்கும். என்னடி சொல்ற? குடிக்கிறதுக்கு ரெண்டாவது டீ கேட்க கூச்சமா இருக்கு. என்ன நினைப்பாங்களோ அப்படி சொல்லிட்டு அந்த டம்ளர்ல அரை டம்ளர் தான் கொடுப்பாங்க. குடிச்ச மாதிரியா இருக்காது, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்கும் அந்த டீ. ஒரு டீ ஒன்னு போடுறா. காலையில 6:35க்கு பாப்பாவுக்கு வண்டி வந்துரும் வேனு. நான் 5 மணிக்கு எழுந்துருவேன். கண்ணை கட்டுதே. முதல் வேலை ஒரு காஃபியை வச்சு நானும் எங்க வீட்டுக்காரும் 15 நிமிஷம் அதுக்கு மட்டுமே நேரத்தை ஒதுக்கி பொறுமையா ஜிப் பண்ணி ருசிச்சு குடிப்போம். சூடா ஒரு டீ அடிக்கலாமா? அதுக்கப்புறம் அந்த 1/2 மணி நேரத்துல வேலை முடியும் பாருங்க. கடன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, அந்த காஃபி மீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஆறி போய் ஜில்லுன்னு இருக்கும். அப்புறம் அதை தூக்கி வாயில ஊத்திட்டு வேலைக்கு போயிடுவாங்க. பார்த்தாலே தெரிகிறதா? சூடா இருக்கணும்ல சொல்லுவாங்க. சூடான காஃபில வந்து நீங்க அப்படியே ருசிச்சு குடிக்கும் போது உங்களுக்கு மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகுது. காஃபில பாத்தீங்கன்னா இந்த மாற்றங்கள்லாம் நிகழாது. அது சாதாரணமா தான் இருக்கும். ஆனாலும் அதுல ஒரு ருசி நாக்குக்கு மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆறுன காஃபியாக இருந்தாலும் ரசித்து குடிப்போம். எல்லாரும் வந்து லாஸ்ட்டாக டீ சாப்பிட்டோம் சார். சின்ன கடை தான் சார். அந்த டீ சாப்பிட்டுட்டு யார் அந்த டீ போட்டாரோ அவர் போய் ஒரு விஷ் பண்ணாம வர முடியல. சார் காலையில் நான் டியூட்டிக்கு கிளம்புறப்போ ஃபர்ஸ்ட் சுடுதண்ணி வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிருவேன் சார். அந்த ஹீட் அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த பக்கம் டீ ரெடி பண்ணிட்டு டீ அந்த ஃப்ளாஸ்க்ல ஊத்தி டெய்லி நான் எப்படி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு போறேன் டியூட்டிக்கு, அதே மாதிரி டீ ஃப்ளாஸ்கோடயே தான் சார் கடந்த ஒரு 15 வருஷமா நான் டீயோட தான் டியூட்டி பண்றேன். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா
அதுக்காக சொல்றேன். எடுத்துட்டு போயிருங்க போகல. எப்பவுமே எடுத்துட்டு போவேன் சார். டீ இல்லாம நான் ஒரு நாள் டியூட்டிக்கு போனதே கிடையாதுங்க. கடையில வாங்கி குடிச்சா அந்த டேஸ்ட் இருக்காது சார். தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போ. மத்தியானம் நான் மார்னிங் 7 o'clock டியூட்டிக்கு போவேன். 1 o'clock வரைக்கும் அந்த டீயோட ஹீட் அப்படியே இருக்கும் சார். அதுக்கு என்னப்பா? நான் போன உடனே ஃபர்ஸ்ட் ஒரு டீ குடிச்சிட்டு தான் என்னோட டியூட்டி ஆரம்பிப்பேன். அதே மாதிரி இடையில ஒரு 10 o'clock டிஃபன் முடிச்ச உடனே ஒரு டீ, அப்புறம் ஒரு 12 o'clock ஒரு டீ குடிப்பேன் சார். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு சார் அதே மாதிரி அசாம்ல இருந்து டீ வர வைப்பேன் சார். எங்க மருமக அங்க இருக்கிறாருங்க. அவர்கிட்ட டீ எஸ்டேட் வச்சிருக்காங்க. எப்பவுமே டீ காலி ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஃபோன் பண்ணிடுவேன். சோதிக்காதீங்க. அதே மாதிரி மூணார் போயிருந்தோம் சார். இப்போ ஒரு 5 கிலோ டீ தூள் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் ஊட்டி போனோம் சார். ஊட்டி போனப்போ கோத்தகிரி டீ எஸ்டேட் போனோம். போயிட்டு அங்க ஒரு 10 கிலோ டீ வாங்கிட்டு வந்தேன் சார். என்னடி சொல்ற? அதான் சார் அவங்க வீட்ல ஒரு ஷெல்ஃப் குடும்பமாவே இந்த வேலையா இருக்கீங்களா? இவருக்கு இதான் வேலை. சார் வீட்ல ஒரு ஷெல்ஃப் வச்சிருக்காங்க சார். அசாம் டீ, அதுக்கப்புறம் ஊட்டி டீ, கோத்தகிரி டீ, அதுக்கப்புறம் குன்னூர் டீ, இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் வச்சிருக்காங்க சார். பாத்தியாப்பா உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. அவங்க டீ தூள் மட்டும் தான் சார் அடிக்க வச்சிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த டீ வந்து இன்னைக்கு மழை பெஞ்சா இந்த மாதிரி டீ குடிக்கணும், இன்னைக்கு வெயிலா இருக்கு இது இன்னைக்கு இந்த மாதிரி டீ குடிக்கலாம், லைட்டா இருந்தா போதும், மழை நல்லா ஜோரா பெய்யுது வாங்க நல்லா ஸ்ட்ராங்கா டீ போட்டு குடும்பமா குடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குன்னு ஒரு டீ தூள் இதுவும் வச்சிருக்காங்க சார். ஒரு சைடு ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.